இன்னும் ஒரு கேள்வி. இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் நாம போன கீதா வகுப்புல பார்த்த டாபிக் கண்டினியூஷனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். Why is Diksha initiation unique to each one? Why should it be safeguarded and not let others know it, even within the family? பொதுவா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெருவிரல் ரேகை வித்தியாசம், காது மடல் வித்தியாசம். சுருக்கமா சொன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வித்தியாசம், யுனிக். நமக்குடைய காமன் திங்ஸ் இருந்தாலும் நாம ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவங்க தான். விவேகானந்த சாமி சொல்லுவார், நிறைய பேர் சொல்றாங்க இந்தியாவில இந்து மதத்துல நிறைய புனித நூல்கள் இருக்கு, நிறைய சாமி இருக்கு, இதெல்லாம் சரியில்லை, ஒரே சாமி ஒரே புனித நூல் தான் இருக்கணும்னு சொல்றாங்க, ஒரே வழிபாட்டு முறைதான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அது பைத்தியக்காரத்தனம். அது எப்படி ஜான் போடுற சட்டைய ஜேக்கப் போட முடியும்? ஒருத்தருக்கு ஃபிட் ஆகிறது இன்னொருத்தருக்கு ஃபிட் ஆகணும்னு என்ன இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக். அதனால சொல்ல போனா நம்ம நாட்டுல புனித நூல்கள் கடவுள் எல்லாம் தட்டுப்பாடா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனித நூல் இருக்கணும் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்லுவார். அதனால சுதந்திரம், பரந்த மனப்பான்மை, நம்ம போக்குல வளர அனுமதிக்கிறது, இந்த பெருந்தன்மை எல்லாம் சனாதன தர்மத்துல மட்டும்தான் உண்டு. மீதி உலகத்துல உள்ள அத்தனை மதங்களும், பெரும்பான்மையான மதங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே மதவெறி கூட்டங்கள் தான். அது நம்ம கிட்ட கிடையாது. அதனால நாம ஒவ்வொருத்தரும் யுனிக்கா இருக்கிறதுனால, ஒரே குடும்பத்துல பிறந்திருந்தால் கூட, ஒரே குலத்துல பிறந்திருந்தால் கூட, ஒரே ஜாதியில பிறந்திருந்தால் கூட, ஒரே வர்ணத்துல இருந்தால் கூட, ஒரே மொழி பேசினா கூட, ஒரே நாட்டுல இருந்தால் கூட நம்முடைய ப்ரிஃபரன்சஸ் வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு கருப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு வெள்ளையா இருக்கிற தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு பொண்ணு போல வறுவலா இருக்கிற தோசை பிடிக்கும். இப்படி இருக்கிறதுனால நம்முடைய மனோபாவம், பக்குவம், இதுக்கெல்லாம் ஏற்றது மாதிரி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை நமக்கு தொடங்கப்படணும், வளர்த்தப்படணும். அப்புறம் மெச்சூர் ஆகி எல்லாரும் சந்திக்கிறது ஒரே இடம். ஆனா தொடக்கம் எல்லாருக்கும் ஒரே பாயிண்டா இருக்குன்னு கிடையாது. நான் நினைக்கிறேன் இந்த ஓட்டப்பந்தயத்துல கூட அந்த டிராக்ல கோடு போட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல தான் கோடு போட்டிருப்பாங்க. வரிசையை நிறுத்தி விட்டு ஓட தொடங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற பாயிண்ட்ல இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். இதுல நாம போன ஜென்மத்துல எங்க விட்டுட்டு வந்தோம் தெரியாது. ரமண மகரிஷி இருந்தாரு. அவர் 8 வயசுலேயே ஆத்மா தனியா போய் டிராவல் பண்ணி உலகத்தை எல்லாம் பாக்குறத பார்த்தாரு. 8 வயசுன்னு எனக்கு ஞாபகம், அல்லது 8ஆம் கிளாஸ். உடனே என்ன பண்ணாரு, மதுரையில இதை பார்த்தாரு. மீனாட்சி அம்மன் கோவில் தெற்கு வாசல்ல ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவர் தங்கி இருக்கு. இதை பார்த்தாரு. அங்க இருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்துட்டார். அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திருஞான சம்பந்தர் நாயன்மார்ல ஒருத்தர். அவர் பாத்தீங்கன்னா 3 வயசுல தேவியினுடைய அனுகிரகம் வாங்கி மகான் ஆயிட்டார். சுந்தரர் 16 வயசுல சிவபெருமான் அவரை தடுத்தாட் கொண்டார். மாணிக்க வாசகர் 32 வயசுல சிவபெருமான் அவர் குருவா இருந்து அனுகிரகம் பண்ணார். அப்பர் 54 வயசு ஆச்சு, 2.5 கழுத வயசான பிறகு சிவபெருமான் சூழி நோயை கொடுத்து தட்டு கொண்டார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். கிருஷ்ணன் இத கீதையில 6வது அத்தியாயத்துல சொல்ல போறார். அர்ஜுனன் கேட்கிறான், நான் நீ சொல்லபடி கேட்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். திடீர்னு மண்டையை போட்டேன், அப்புறம் என்ன ஆகுது என் கதி? நான் ஒழுங்க கிரஸ்த வாழ்க்கையில போயிட்டு இருந்தேன், என்ன பிடிச்சி இந்த ஆன்மீக வாழ்க்கை வாழுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்ய சொன்னேன். பாதியில மண்டையை போட்டேன்னா என்ன பண்ணுது, அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு ஆயிருமே அப்படின்னு. உபய பிரஷ்டக அப்படிங்கிற வார்த்தைய அர்ஜுனன் பயன்படுத்துறான். கிருஷ்ணன் சொல்றாரு, நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத கச்சதி. ஒரு நாளும் ஒருத்தன் செய்த முயற்சி, ஆன்மீக பயணம் வீணா போகாது. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே. தூய்மையானவருடைய குலத்துல பிறப்பான், செல்வந்தருடைய குலத்துல பிறப்பான், அத்தவா யோகினாமேவ பிளே பவதி தீமதா. அல்லது யோகியுடைய குலத்துல பிறப்பான், அறிவாளிகளுடைய குலத்துல பிறப்பான், ஞானிகளுடைய குலத்துல பிறப்பான்.
அப்படி பிறந்து விட்ட இடத்துல இருந்து கன்னியூ பண்ணுவான். நமக்கு பேங்க்ல பழைய காலத்துல பாஸ்புக்னு ஒண்ணு உண்டு. இந்த காலத்துல இருக்கான்னு தெரியல. இந்த பக்கத்துல எழுதி முடிச்ச உடனே அடுத்த பக்கம் வந்த உடனே BF போட்டு எழுதுவாங்க. பிராட் ஃபார்வேர்ட், முன் பக்கத்துல இருந்து கொண்டு வந்து எழுதுவாங்க அந்த கணக்கு வழக்கு எழுதும் போது. அது மாதிரி முன் ஜென்மத்துல நாம எங்க விட்டோமோ அங்க இருந்து இந்த ஜென்மத்தை நாம கண்டினியூ பண்ண போறோம். அதனால நமக்கு ஒரே குரு, ஒரே ஆன்மீக நூல், ஒரே குடும்பம் இப்படி எல்லாம் இருந்தா கூட, ஒரே அப்பா அம்மா, ஒரே ஃபேமிலி இப்படி எல்லாம் இருந்தா கூட, அதனால நாம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாது. அதனால பொதுவா ஒருத்தருடைய இஷ்ட தெய்வத்தை பொறுத்து அவங்களுக்கு மந்திர தீட்சை கொடுப்பாங்க. இதுல சில ஆசாமிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு, ஒருவேளை என்னுடைய மந்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்க மந்திரம் என்னன்னு எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட சில ஆசாமிகள் இருப்பாங்க, நம்ம பிரதாப் சந்திரன் சொன்ன மாதிரி காளி மந்திரமா, காளி கோரமா இருப்பாங்க, இறைச்சியெல்லாம் சாப்பிடுவாங்க, கல்லெல்லாம் குடிப்பாங்க, அந்த மந்திரமா வாங்கியிருக்க, வாங்கினா சிவன் மந்திரம் வாங்கணும், இல்ல விஷ்ணு மந்திரம் வாங்கணும் இப்படின்னு நம்ம மண்டைய கழுவுவாங்க. அப்ப நமக்கு ஒரு உறுதியான ஆன்மீக சாதகம்னா பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. அப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். நாம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, தப்பான மந்திரத்தை ஜெபிக்கிறோமோ, இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பிரச்சனையே வேண்டாம், அவன் மந்திரம் அவனுக்கும் அவன் குருவுக்கும் அவனுக்கும் மட்டும் தெரியும் அப்படின்றதுன்னா பிரச்சனை இல்லை. அதனால பொதுவா நாம புருஷன்கிட்ட கூட சொல்றது இல்லை. இப்படித்தான் ஒரு வீட்டுல, இது அமெரிக்கால நடக்கிற கதை, வீட்டுக்காரரு ஒரு இயக்கத்துல சேர்ந்து ஒரு மந்திரம் தீட்சை வாங்கினார். அப்போ வீட்டம்மா, அவர் அடிக்கடி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருவாரு. கேட்டா, நான் மந்திரம் தீட்சை வாங்கியிருக்கேன், அது ஜபிச்சுட்டு இருக்கேன், தியானம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. அந்த அம்மா கேட்டாங்க, ரூபா கொடுத்து வாங்குறீங்களா ஓசுக்கா? ரூபா கொடுத்துதான். எவ்வளவு? $100. அப்படி என்ன மந்திரத்தை வாங்கினீங்க எனக்கு சொல்லுங்க. $100 கொடுத்து வாங்குற மந்திரத்துல என்ன இருக்கிறது சொல்லுங்க அப்படி. அவரு, அது குரு சொல்லியிருக்காரு, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கெட்டுன கொண்டாட்டி என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு, அந்த அம்மா கேட்கிற மாதிரி இல்ல. $100 கொடுத்து ஒரு மந்திரத்தை வாங்கிருக்கீங்க, கெட்டுன கொண்டாட்டி யாரும் சொல்ல மாட்டீங்களா? இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்கிறது இல்ல அப்படின்னாங்க. எல்லா பெட்டி படுக்க எல்லாம் சொன்னாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம கிளம்பின உடனே இந்த மனுஷன் நினைச்சாரா, ஆஹா மந்திரம் வேலை செய்யுதுடா அப்படின்னு. அதனால கேட்டு கொண்டாட்டிட்ட கூட புருஷகிட்ட கூட மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வச்சிருக்கோம்.